உறவுகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி, கோஜிக் ஆசிட் மற்றும் டர்மரிக் அப்படி இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆல்ஃபா க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த ஃபேஸ் க்ரீமையும் நம்ம வந்து அடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2த்துக்கும் எப்படி நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய ஒரிஜினல் கலர் இதுதான். நான் லைட்லாம் யூஸ் பண்ணல, சூரிய வெளிச்சம் தான். ஸோ பயங்கரமாக டர்ன் ஆகிருக்கு. ஸோ ஃபேஸ்க்கு நம்ம போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் ஹார்ட் கெமிக்கல் இல்லாதனால நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த அளவுக்கு நுரலாம் இல்லை. பட் ஓகே, கொஞ்சம் ஓகே. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது நமக்கு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நம்ம சொல்லுவோம் என்னென்னு. நம்ம வேறு எந்த க்ரீம் யூஸ் பண்ணல, இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எந்த ஃபேஸ் க்ரீம் போட்டாலும் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வாய்ஸில் நீங்கள் ஃபேஸில் ரப் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஃபேஸோட ஃபேஸாக வந்து அப்ளை ஆகும். ஸோ ரெண்டுமே போட்டாச்சு. இது நம்ம வந்து ஒரு 1 வீக் தொடர்ந்து வீடியோ போடுவோம். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமே வந்து ஓகே தான். ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டர்ன் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். இன்னும் நம்ம ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டர்ன் ரிமூவ் ஆகிடுச்சா நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.